நான் கொஞ்சம் ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது ஓவர்லாக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடைக்கு தான் கூட்டிட்டு போனாரு. ஓவர்லாக் பண்ணிட்டு ப்ளவுஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க அஜந்தா பேக்கரிக்கு தான் வந்திருந்தோம். நான் எக் பப்ஸ் சாப்பிடணும்னு தான் ரொம்ப ஆசையா போயிருந்தேன். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அங்க எக் பப்ஸே இல்ல. பன்னீர் பப்ஸ், வெஜ் பப்ஸ் இருக்கு. ட்ரை பண்றீங்களான்னு சொன்னாங்க. ஆனா என் மனசு ஏத்துக்காததுனால ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இந்த பாசுந்தி எடுத்துட்டு போய் குடுத்து பில் போட்டாச்சு. நான் பாசுந்தி வாங்கியிருந்தேன். இவங்க 2 பேருமே ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாங்க. ஐஸ்கிரீமை கொஞ்சமா தான் டேஸ்ட் பண்ணேன். எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆனா இந்த பாசுந்தி வேற லெவல்ல இருந்தது. எனக்கு இந்த டெய்ரி ப்ராடக்ட், மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாப்பா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. சரி, ஓகே. இப்போ நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் என்னென்ன ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். நான் ஒரு 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதை ஓவர்லாக் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் தான். ரொம்ப சிம்பிளாக அவசரமாக தைச்சிருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு ப்ளவுசஸ் எல்லாம் நம்ம ஓவர்லாக் பண்ணாமல் போட்டோன்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதனால தான் இன்னைக்கு போயிட்டு ஓவர்லாக் பண்ணிட்டு வரலாமேன்னு போயிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது டெம்பிள் நெக் வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் தான் தைச்சிருந்தேன். இதுக்கப்புறமா ஒரு பார்ட்டி வேர் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குல்ல. இதெல்லாம் கண்டிப்பா ஓவர்லாக் இல்லாம போடவே முடியாது. இதுவுமே கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். பிரின்சஸ் கட் வச்சு பேக் ஓப்பன் வச்சிருக்கேன். என்னோட விரிஸ்ட் வரைக்கும் இந்த ஹேண்ட்ஸ் வந்துச்சு. ஃபுல் ஹேண்ட் தான் இது. அண்ட் இதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளவுஸ், இன்ஸ்டால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த ஒரு பிளவுஸ் தான். இதுவுமே பிரின்சஸ் கட் தான். பேக் ஓப்பன் வச்சிருக்கேன். இதுக்குமே நான் டெம்பிள் நெக் தான் வச்சிருக்கேன். இது டெம்பிள் நெக்னு சொல்லலாம், இல்லைன்னா தாஜ்மஹால்னு சொல்லிக்கலாம். நான் தைச்ச 3 ப்ளவுஸ்க்குமே இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த கொக்கி கட்டுறது, ஐ கட்டுறது, இந்த வேலைலாம் இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 3 ப்ளவுஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.